ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேபிஸ் கிச்சன். இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்டா முக்கரட்டை கீரையை வச்சு துவையல் பண்ணலான்னு இருக்கேங்க. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்த்துடலாம். 50 கிராம் பூண்டு, இஞ்சி 50 கிராம், 5 நம்பர் வரமிளகாய், கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு 50 கிராம், புளி ஒரு நெல்லிக்காய் சைஸ் எடுத்து ஊற வச்சிருக்கேன், ஒரு கட்டு முக்கரட்டை கீரை. இதுதாங்க முக்கரட்டை கீரை. இப்படிதான் இருக்கும் இந்த கீரை. பார்த்துக்கோங்க, எங்கேயாவது கிடைச்சதுன்னா கண்டிப்பா இதை வாங்கி செஞ்சு சாப்பிடுங்க, சரிங்களா? இந்த கீரை பொதுவா நம்ம வீட்டை சுத்தி வளர்ந்துருக்கோங்க. ஆனா அதை பத்தி நமக்கு ஒரு விழிப்புணர்வு இருக்காது. அதனால நம்ம அலட்சியமா இதை விட்டுருவோம். இப்ப அதோட நன்மைகள்லாம் என்னென்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் வாங்க. முக்கரட்டை பாத்தீங்க அப்படின்னா இதய நோய், ஆஸ்துமா, சளி, மஞ்சக்காமாலை, ரத்த சோகை, சர்க்கரை நோய் ஆகிய எல்லா நோய்க்கும் இது ஒரு சிறந்த மருந்தா சொல்றாங்க. அது மட்டும் இல்லைங்க, இது உடல்ல இருக்க கெட்ட கொழுப்பு, தொப்பையை குறைக்கவும் இந்த கீரையை பயன்படுத்தலாம்னு சொல்றாங்க. சரி வாங்க, இந்த கீரையை எப்படி சமைக்கலாம்னு பார்க்கலாம். கடாய் வச்சுக்கோங்க, கொஞ்சமா எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சேர்த்து நம்ம எடுத்து வச்சிருந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பை நல்லா பொன்னிறம் ஆகிற அளவுக்கு வறுத்துக்கலாம். வறுத்து ஒரு தட்டில் போட்டு வச்சுக்கோங்க. எல்லாமே தனித்தனியாக வறுத்துக்கோங்க. அடுத்து 5 வரமிளகாய் எடுத்து வச்சுருந்தோம், அதையும் தனியாக வறுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இஞ்சி பூண்டு ரெண்டுமே சேர்த்து நம்ம வறுத்துக்கலாம். வறுத்து அதையும் தனியாக பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். வறுத்த எல்லாத்தையுமே ஆற வச்சுக்கலாம். அதிலே முக்கரட்டை கீரையும் போட்டு வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க. தேவையான அளவு உப்பும் போட்டு வதக்கிக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு கீரையை வதக்கிக்கோங்க. வதக்கி அதையும் எடுத்து ஆற வச்சிடலாம். நம்ம ஆற வச்சு எடுத்து வச்சுருந்ததை இப்போது மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். இது அரைக்கிறதுக்கு நம்ம ஊற வச்சுருந்த புளியை கரைச்சி சேர்த்துக்கலாம். சேர்த்து அரைச்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக அரைஞ்சிரும். அது கூடயே நம்ம ஆற வச்சுருந்த கீரையும் சேர்த்து ரெண்டுத்தையும் மொத்தமாக அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க, அப்போ தான் அந்த துவையல் பதத்துக்கு இருக்கும். நம்ம அரைச்சதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருந்ததை இப்போ தாளிச்சிக்கலாம். தாளிப்புக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க, கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை போட்டுட்டு நம்ம துவையில சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கி ஒரு தட்டில் மாற்றிக்கோங்க. அவ்வளோதாங்க, சுவையான முக்கரட்டை கீரை துவையல் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.